ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இந்த வீடியோ மூலியம் நம்ம பார்க்குறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசாக வந்து சேரும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வந்துடும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் அப்டேட் ஆகிற வீடியோஸில் ஏற்படுற சந்தேகத்தை நீங்கள் குரூப்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 13/6/2025 அன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2025 பார் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண 712. போஸ்டிங் பேர் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ பார் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஐடிஐ டிகிரியில் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ கேட்டகரிக்கு தான். சரிங்களா? ஓகே, எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி டேட்டுன்னு பார்க்குறப்ப 12/7/2025 அன்றைக்கி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் முடியுது. கிட்டத்தட்ட வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முடியுது. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 16/7/2025 ஓப்பன் ஆகுது. 18/7/2025 மிட் நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து முடியுது. இந்த அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்குள்ள இதை பொறுத்தவரையிலும் 2 விதமான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சாரி, கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. ஓகே, சாரி. எக்ஸாம்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 31/8/2025 அன்றைக்கி நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 31/8/2025 அன்றைக்கி இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பேப்பர்ஸ் தான். யார் யார் என்னென்ன மேஜர் எடுத்து டிப்ளமோ ஐடி எல்லோரும் படித்தாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸில் இருந்து சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த டேட்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப 7/9/2025 அப்புறம் 11/9/2025 15/9/2025 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸை வந்து கொடுத்துரும். பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நிறைய இருக்குது. டிராஃப்ட் மேனு, எலக்ட்ரிக்கல், ரோபாட்டிக்ஸ் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, எலக்ட்ரிக்கல், மோட்டர், மெக்கானிக்கல், சிவிலு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? ஒயர்மேன், ஒர்க்ஷாப், கால்குலேஷன் சயின்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஒன் டைம் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒன் டைம் இல்லைனாலும் ஒன் டைமை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு தான் இது நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்தெந்த லொக்கேஷனில் எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றத இவங்க போஸ்ட் வைஸு வேகன்சி வைஸு தனித்தனியாக ஊர் வைஸே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மினரல் லிமிடெட், டெக்ஸ்டைல் லிமிடெட், ரூரல் பஞ்சாயத்து ராஜ், ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கு, ஃபாரஸ்ட் பிளானிங், ரப்பரு, அரசு ரப்பர் கார்பரேஷன், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி ட்ரைனிங் விங்ஸில் இருக்குது. தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக்கு, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷன் டெக்னீஷியன், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அந்த வேக்கன்சி நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 58 விதமான பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 1910 வேக்கண்ட்டு ஓவராலாக. சரிங்களா? இதுக்கான பே ஸ்கேலுன்னு நம்ம பார்க்குறப்ப சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் வந்து 21,100 67,000 வரைக்கும். தனித்தனியாக லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக மாறுது. ஓகேங்களா? அந்தந்த லெவல் 11 வருது, லெவல் 20 கூட வருது, 15 வருது, தனித்தனியாகவே இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா மாறுது. அதுக்கு இதுக்கான ஏஜ் லிமிட்டு நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/7/2025 அன்றைக்கி உங்களுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் இருக்கணும். 18 வயசு முடிஞ்சிருக்கணும்.
இல்லைனா 21 வயசு இருக்கணும். 18 வயசுன்ற பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 21 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்கிற 21 ஆஃபீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குரூப் 4 நம்ம பார்க்குறப்ப விஓக்கு இவ்வளோ வயசு இருக்கணும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இவ்வளோ வயசு இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதர் கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதர் கம்யூனிட்டின்னு நம்ம பார்க்குறப்ப ஓசி கேட்டகிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் 47. இந்த தனித்தனியாக இந்த ஒரு 15 விதமான பதவிகளுக்கு ஒரு பதவிக்கு 47, மீதிலாம் 42, 32, 37 அந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. மற்ற கேட்டகிரின்னு இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், முஸ்லீம்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஓசிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்குது. பிசி, எம்பிசி இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா, ஏஜ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி 5 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிகிரி, ஓகேங்களா, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து கெமிக்கல் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூஜி பிஜியில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமே அப்ளை பண்ணலாம். மற்றபடி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா, டிகிரி, ஐடிஐ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இது வந்து முடிச்சவங்களுக்கு அதிகமான வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க, டிகிரி சிவிலில் படிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எலிஜிபிள் வரதுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல் டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பொறுமையாக படிங்க. இல்லைனா வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். எல்லாமே பெரும்பாலும் டிப்ளமோ மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சிலதுக்கு வந்து ஐடிஐ இருக்கிற பேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும், 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்ரண்டிஸ் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பம்ப் ஆப்ரேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் தனியாகவே வேகன்சி தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொன்றுத்துக்கும் கோடு தனியாக இருக்குது. நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிளோ அந்த கோடெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இப்போ ஜூனியர் டிராஃப்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஐடிஐ முடிச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் அவங்க வந்து ஒரு நாளைக்கு 840 ரூபா அப்படின்ற பேஸ்கெல்ல 240 நாள் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பர்மனெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, சரிங்களா. அப்புறம் பார்வையின் தரம் பெட்டர் தென் 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பார்வை தரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு 152. இது வந்து யார் யாருக்கு அப்படின்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், எலக்ட்ரிஷியன், வெல்டர், ஃபிட்டர், ஏசி மெக்கானிக், டீசல் மெக்கானிக், இவங்கெல்லாம் ஷீட் மெட்டல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் வந்து இருக்கணும். 152 சென்டிமீட்டர், வெயிட் வந்து ஒரு 45 கிலோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அலர்ட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் வேகன்சி இருக்குது அப்படின்றது ஃபுல்லாகவே அதிலே கொடுத்துட்டாங்க. இது டிபார்ட்மெண்ட் வைஸ் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க்குக்குன்னு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரலு, மென்டல் எபிலிட்டி இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். 200 கொஷின்ஸ் இருக்கும். ஓஎம்ஆர் பேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 கொஷின்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 டிப்ளமோ ஐடிஐ லெவல் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுவும் 3 மணி நேரம், இதுவும் 3 மணி நேரம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2வது சென்டருக்கு மாறுபடலாம். ஆல் டிக்கெட் வர்றப்போ தான் நம்மளுக்கு வந்து விவரம் தெரியும். கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 400 மார்க்குக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தானே நம்ம மூவ் பண்ணுவோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்டு, எந்தெந்த லாங்குவேஜில உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வரும்னு சொல்றாங்க. ஒரு சிலது இங்கிலீஷ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர், மினரல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் இங்கிலீஷ் மட்டும் தான். ஜூனியர் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரிங், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியர் இது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே இருக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ன்னு இருக்காங்க. ஐடிஐ பேஸ் பண்ணி இருக்கிறதும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2மே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எந்த லாங்குவேஜில உங்களுக்கு பேப்பர் வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? 50% ஆஃப் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு தமிழில் வந்து 40% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கான ஹவு டு அப்ளை அப்படின்றது அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஊரில் எக்ஸாம் சென்டர்ஸை நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ₹100 ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இன்கேஸு ஒன் டைம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் நம்ம மைன்யூட்டாக கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை தனியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.